வணக்கம் மக்களே. சீனாவில் மீண்டும் கொரோனா பரவல் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற தகவலானது கடந்த சில தினங்களுக்கு முன்னாலேயே வெளிவந்து ஒட்டுமொத்த மக்களையுமே மீண்டும் மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்குச்சு. அது மட்டும் இல்லாமல் உலக நாடுகளின் வரிசையில் பார்த்தோம் அப்படின்னா எல்லா நாடுகள்லையுமே இப்போதில் இருந்தே கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை கூட்டம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டிலையும் பார்த்தோம் அப்படின்னா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களினுடைய தலைமையில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து முக்கியமான ஆலோசனை கூட்டமானது நடந்திருக்கு. அந்த கூட்டத்தின் முடிவில் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக சொல்லணும்னா பொங்கலுக்கு அடுத்து தமிழ்நாட்டில் ஊரடங்கு இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற பலருடைய கேள்விக்கும் சந்தேகங்களுக்கும் பதில் தரக்கூடிய விதமாக அடுத்தடுத்து நிறைய செய்திகள் வெளிவரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அது சம்மந்தப்பட்ட ஒரு சில முக்கியமான விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சீனா உள்ளிட்ட நாடுகளில் கொரோனா பரவலானது இப்போ அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. கொரோனா பரிசோதனைகளை மீண்டும் தீவிரப்படுத்த சொல்லி மத்திய மாநில அரசுகளுக்கு சுகாதாரத்துறை சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட சூழலில் சீனாவில் மீண்டும் இந்த கொரோனா பரவல் அதிகரிக்க காரணமான இந்த ஒமைக்ரான் எனப்படக்கூடிய BF.7 அப்படிங்கிற புதிய வகை வைரஸானது பல நாடுகள்லையும் பரவ ஆரம்பிச்சிச்சு. இந்தியாவில் குறிப்பாக நம்ம குஜராத்தில் பார்த்தோம் அப்படின்னா கடந்த அக்டோபரில் இந்த வைரஸ் தொற்றானது முதல் முறையாக கண்டறியப்பட்டுச்சு. இதுவரைக்கும் குஜராத்தில் 3 பேருக்கும் ஒடிசாவில் ஒருவர் அப்படின்னு மொத்தம் 4 பேருக்கு இந்தியாவில் இந்த கொரோனா வகை வைரஸ் தொற்றானது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே இந்த தகவல்கள் சுகாதாரத்துறை வட்டாரம் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. இப்படிப்பட்ட சூழலில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் தலைமையில் கொரோனா பரவல் குறித்த ஆலோசனை கூட்டமானது சமீபத்தில் நடந்திருக்கு. அதில் கொரோனா பரவல் வேகமாக பரவக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுனால விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் அப்படின்னு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் செய்யப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட சூழலில் புதிய வகை கொரோனா பரவல் குறித்து பிரதமர் மோடி அவர்கள் அவசர ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்காரு. கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் பரவலை கட்டுப்படுத்துவது குறித்தும் உயர்மட்ட குழுவுடன் பிரதமர் மோடி அவர்கள் ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்காரு. தமிழகம் வரக்கூடிய வெளிநாட்டு பயணிகளுக்கு விமான நிலையங்களிலேயே கட்டாயமாக கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளக்கூடிய வகையில் புதியதாக பல நெறிகாட்டு முறைகளை பார்த்தோம் அப்படின்னா வெளியிடன்னு சொல்லி மத்திய அரசுக்கு சுகாதாரத்துறை சார்பாக கடிதமானது எழுதப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒமைக்ரான் எனப்படக்கூடிய அந்த BF.7 வைரஸ் தொற்று ஏற்கனவே திடீர் தொற்று பரவல் அதிகரிப்புக்கு காரணம் அப்படின்னு உலக சுகாதார அமைப்பின் சார்பாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. தமிழகத்தில் தொடர்ந்து கொரோனா பரவல் குறைவாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சீனா மற்றும் ஹாங்காங்கில் பரவி வரக்கூடிய கொரோனா காரணமாக இந்த அச்சுறுத்தலானது தமிழகத்திலையும் மிகப்பெரிய பரபரப்புகளை ஏற்பட்டிருக்கு. சீனா மற்றும் ஹாங்காங்கில் இருந்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய பயணிகளுக்கு கட்டாயமாக பரிசோதனை மேற்கொள்ளக்கூடிய வகையில் புதிய வகை வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட வேண்டும் அப்படின்னு நிறைய பேர் தெரிவிச்சிருக்காங்க. தலைமைச் செயலகத்தில் ஏற்கனவே நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் துறையினுடைய உயர் அலுவலகர்கள் பங்கேற்கிறாங்க. அதனால் இந்த கூட்டத்தின் முடிவில் இருந்து பல முக்கியமான தகவல்கள் வெளிவரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏற்கனவே இப்போதில் இருந்தே மக்களுக்கு கொரோனா பயமானது அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. மறுபடியும் இந்த கொரோனா தொற்றினால் ஊரடங்கு ஏற்படுமா, மக்களினுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுமா அப்படின்னு நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே மோசமான முறையில் தங்களுடைய கருத்துக்களை எடுத்து வச்சுருக்காங்க. நிறைய பேருடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பொங்கல் விடுமுறை முடிந்த உடனே தமிழகத்தில் கண்டிப்பாக ஊரடங்கு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தடுப்பு நடவடிக்கை ஆலோசனை கூட்டங்களை நடத்தியிருக்காரு. அந்த கூட்டங்களின் முடிவில் இருந்து என்ன தகவல் வெளிவரப்போகுது அப்படின்னு மக்கள் எல்லோருமே ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது சம்மந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கும் உண்மை நிகழ்வுகளுக்கும் நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.